விதைக்கும்போது எல்லா விதையும் நிலத்தில் விழுகிறதில்ல. சில விதைகள் பாறைகளில், நடைபாதைகளில், முள்ளுகளுக்கு இடையில் விழுது. சில விதைகள் மட்டும்தான் நிலத்தில் விழுந்து மரமாகுது. நான் முள்ளுக்கு இடையில் விழுந்த விதை. நேற்று வரைக்கும் நல்லா தான் பேசிட்டு இருந்தேன். இப்போ திடீர்னு பேசுகிறத நிறுத்திட்டேன். ஒவ்வொரு நாளும் உனக்கு அது நடந்துருமோ இது நடந்துருமோன்னு ஒரே பயமாக இருக்குமா. அதை நினச்சி நீ ஒன்றும் பயப்படாத. உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நீ கொடுத்த இந்த உயிர் உனக்காக தான். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இங்கே தான், உன் கூட தான். என்ன கையில் 5 பைசா இல்லை. உன் புருஷன் வேற வீட்டை காலி பண்ண சொன்னானா, அதான் எங்கே போவேன்னு தெரியல. வேற எவனும் நமக்கு உதவியெல்லாம் பண்ண மாட்டான். உன்னை கட்டினவனே கண்டுக்கல. இனிமே என்ன, வானத்தை பார்த்து தான் உதவி கேட்கணும். எந்த கடவுளை கும்பிட்டு என்ன, நமக்கு நடக்கிறதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். கடவுள் நம்பிக்கை இல்லாமல் போனது ஒன்னால தான், அந்த நம்பிக்கை இப்போ திரும்பி வந்ததும் ஒன்னால தான். நடக்கூடாதெல்லாம் நடக்கும்போது நம்பக்கூடாதெல்லாம் நம்ப தோணும். மனுஷன் தாங்கிட்டு இருக்கிற எல்லாத்தையும் இறந்ததுக்கப்புறம் தான் கடவுளை தேடுவான்னு சொல்லுவான். அதான் வந்து நிற்கிறேன், காப்பாற்று. அக்கா சொல்லுப்பா. அக்கா நான் வெளில கிளம்புறேன். அப்பப்போ ஒரு எட்டு வந்து பாத்துக்கோக்கா. அப்பா வரேன்னு சொன்னாரா? அப்பா வந்துடுவாருக்கா. சரிப்பா நான் வரேன்க்கா. அந்த அங்கிள் வேலைக்கு போறாங்கல்ல, அதனாலதான் பாத்துக்க முடியல. நீ சாப்பிடு. நீ ஒண்ணு பண்றியா? அவங்களுக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கிறியா? சீக்கிரம் முடியா. அவர் வந்துருவாரு. ஏய் மாரி, எங்கடா போற? என்னடா நீ இவாடு போயிட்ட? செல்வமெல்லாம் இங்க கிடையாது. கிளம்பு, வெளியே போ. டெய்லியும் இப்படியே பண்றாருண்ணா. நேற்று கால் பண்ணி கேட்டப்போ இன்னைக்கு வர சொன்னாரு. வந்தா ஆளை காணோம். வேலை செஞ்ச காசு தரமாட்டானா அந்த ஆளு. கோவம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்னடா பண்ணுவ? ஏய் எங்களே மிரட்டியா? நான் எதுக்குன்னா மிரட்ட போறேன். உனக்கு தெரியுமா கஷ்டம் என்னன்னு சொன்னா புரியாதுண்ணா. பெத்தத்தை என்னென்ன பெருசாக கேட்டுரு போகுது. அதுக்கு மருந்து மாத்திரை வாங்க கூட கையில் எழுட்டு போலண்ணா. வீடு உள்ள தட்டு. பெத்த தாய்க்கு மருந்து மாத்திரை வாங்க கூட கையில் காசு. தலையால உயிரோட இருக்கு. கிளம்பு கிளம்பு. என்னமோ இவருக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்கு மாதிரி. புரிஞ்சிக்க மாட்டேனா? நாய் மாதிரி வாட்டுறியானா? திருட்டு வேலை தெரிஞ்சு தானே செஞ்சேன். போடா. வேலை செஞ்ச காசு கொடுக்க வலிக்குதா? யார்ட்ட வேணா போய் சொல்றா. பண்ணிட்டே இருங்க. தங்கத்தை கடத்தி வியாபாரம் பண்றான்னு மொத்தமா போலீஸ்ல மாட்டி விட்டு போயிடுவேன். ஏய் என்னடா பேசிட்டு பைத்தியம் முடிச்சிச்சா? என்னென்னா வேலை செஞ்ச காசு தர மாட்டேறானுங்க. அதுக்கு போலீஸில் போட்டு கொடுத்துருவாங்கிற? சரியில்லை மாதிரி நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. காசு வேணா என்கிட்ட கேட்க வேண்டியதுதானே? இதோ அடுத்த போலீஸ்காரன் வந்துட்டான். ஏய் அண்ணா உண்மையில வெளியூர் போயிருக்காரா? இவங்கிட்ட கோவப்பட்டு அப்படியே மேலே போய் சொல்லிடுவான். காசு தானே வேணும், வா வாடா, ஒரு 10 நிமிஷம் வேலை தான், முடிச்சுட்டு வந்துடலாம், வா. இந்தா டாக்டர் வேற வர சொல்லணும். கையில் காசு வேற இல்லை. ஏய் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. பேசாமல் வாடா, நான் இருக்கேன்ல, பார்த்துக்கலாம். இதை கொடுத்துட்டு வந்துடலாம், வா. இவனுங்க என்னடா நான் வேலை செஞ்ச காசு கொடுக்காம ஏமாத்துறானுங்க. விட்றா, பார்த்துக்கலாம். இதே மாதிரி உனக்கு கார் ஓட்ட தெரிஞ்சால் சொல்லு. நல்ல இடமா பார்த்து நான் வேலைக்கு சேர்த்து விட்றேன், சரியா? இந்த வேலைலாம் விட்டு. ஓ ஃபோன் பண்ணிட்டுருக்கியா? ஹலோ
சொல்லுங்க சார். மேடம் ஹோமிஸ் டாக்டர் கேட்டிருந்தேனே. பேஷண்ட் நேமும் அட்ரஸும் சொல்லுங்க. பேஷண்ட் நேம் சாந்தா. சாந்தா விருகம்பாக்கமா? ஆமாம் மேடம். டாக்டர் டில்சன் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு. மேம் ஆன்லைன் பேமெண்ட் ஒர்க் ஆகல. ஓகே. நீங்கள் பில்லு கொடுத்து விடுங்க, நான் அவங்ககிட்ட பே பண்ணிடுறேன். நோ ப்ராப்ளம் சார். ஓகே மேம். என்னடா டெய்லியும் ஹோமிஸ் டாக்டரா? இல்லைண்ணா டெய்லி வரக்கில்லைன்னு தானே ஆசை, ஆனால் கையில் காசு இல்லை. வாரத்தில் 2 நாள் மட்டும்தானே வராங்க. அம்மானையே அடமானம் வச்சு தானே இந்த செலவெல்லாம் பார்த்துட்ருக்கேன். என்னண்ணா ஓனர் இருக்காரா? ஆமாண்டா. நம்ம உயிரை பணையை வச்சு எவ்வளவோ கடத்தி கொடுத்துருப்போம் இந்த ஆளுக்கு. அந்த ஆள் புது புது காராக வாங்கிட்டு இருக்கான். 4 வருஷமாக ஜித்தின் ஜெயிலில் தான் கிடக்குறான். அவனை யாரும் கண்டுக்கலை. மாட்டினா நம்ம பொறுப்பு. சேஃபாக கொண்டு போயிட்டோம்னா அவர் போய் லாபம் பார்த்துப்பார். எல்லாம் தெரிஞ்சானே வேலைக்கு சேர்ந்த? நான் எங்கண்ணா சேர்ந்தேன்? அம்மா இந்த ஆள் வீட்டில் வேலை பார்த்தாங்க. அப்படி அம்மாவுக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லாமல் போனப்போ செலவுக்கு காசு வாங்க அனுப்புனாங்க. அப்படியே அந்த ஆள் என்னையும் வேலைக்கு சேர்த்துக்கிட்டான். இப்போ செலவு காசு கேட்குறேன், முறைக்கிறான். என்னமோ அவன் பொண்டாட்டியை கட்ட மாதிரி. அதை விட்றா, கவலைப்படாதடா, அண்ணா நான் பார்த்துக்கிறேன். நீ என்னண்ணா எதனா சொல்லி சும்மா இருண்ணா. என்கிட்ட மட்டும் வேறப்பா பேசுகிறேன், அங்கே போய் அடி வாங்கிட்டு வந்துன்னுக்கிறேன். டேய் மூடிட்டு வாடா. என்கிட்ட மட்டும் எல்லாத்தையும் அடிச்சு விடு. வாள் அன்னைக்கு ஒன்று அந்த அடி அடிக்கிறான், நீ பாட்டுக்க பேசாமல் தான் இருந்த. என்னெல்லாம் அடிச்சிருந்தா அவ்வளோதான். டேய் மாதிரி பணம் இருக்கான் அடி வாங்குவானா? நம்ம தான் வாங்கணும். நம்மளுக்கு ஒரு காரியம் நடக்குதுன்னா எல்லாத்தையும் நம்ம வாங்கி தான் ஆகணும். அண்ணா எதுக்குண்ணா ஆச்சா ஒன்று? அதுவா, அது ஒன்றும் இல்லைடா. ஆ அன்னைக்கு யாரோ வருவாங்கன்னு சொல்லி ஆ நம்ம 2 பேர்கிட்டையும் அந்த பையனுக்கு கொடுத்தன ஞாபகம் இருக்கா? அதா ஆமாம். அதான்டா அந்த பையன் நான் வீட்டில் வச்சுருந்தேன். திடீர்னு ஒரு நாள் அந்த பையன் எங்கன்னு கேட்டான். பையன் தேடி பார்த்தா காணோம்டா. எந்த கண்ட நாய் எடுத்துச்சுன்னு தெரியல. ஆமாம், உங்ககிட்ட ஒரு பேக் கொடுத்தேன்ல, அந்த பேக்கை போய் எங்கே வச்சிருக்க? அந்த பேக் தெரிலண்ணா, வீட்டில் தானே இருக்கும். சரி முடிச்சுட்டு போய் பார்த்துக்கலாம். அப்படி என்னண்ணா இருக்குது அந்த பையில்? அதிகமாக தெரிஞ்சுக்க ஆசைப்படாதடா தம்பி. அப்புறம் நீ கொன்று போட்டவனடா. தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி இருக்கணும், சரியா? நோ 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 பார்த்துண்ணா, போலீஸ்காரனா அவன். போலீஸ்காரங்கிறது வண்டிக்கு போகிறா தெரியும். இடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். என்னதுண்ணா இது? இவ்வளோ தங்கக்கட்டு எங்கேருந்துண்ணா கிடைக்குது இவனுக்கு மட்டும்? நான் நீ மட்டும் ஓகேன்னு சொன்னு வச்சுக்கோ, ஆளுக்கு ஒரு தங்கக்கட்டியை தூக்கிட்டு போய் லைஃப் ஃபுல்லாக செட்டில் ஆயிடலாண்ணா. வாத்தா நகந்து பேக்கிட்ட வந்துட்ட பத்தியா? பொம்மால தள்ளி உக்காரு. நானா கலாச்சா காண்டார? திருட்டு தொழில் இருந்தாலும் நேர்மையாக இருக்கும்டா. நம்ம நம்பி தானே கொடுக்குறாங்க. நான் எப்படிண்ணா என்கிட்ட மட்டும் இவ்வளோ நேர்மையாக இருக்கிற? ஏய் மூடுறா. நான் என்னண்ணா இதோட 3வது தடவை? நான் எனக்கு ஏதோ பயமாக இருக்குண்ணா. இவன் நம்மளை ஃபாலோ பண்ணுறான்னு நினைக்கிறேண்ணா. மாதம் கடிச்சிடா, அதான் சுற்றிட்டு இருக்கான். ஹலோ சார், அன்பு நகரில் தான் இருக்கேன். மாதிரி வாழ்க்கையில் ஏதாவது செஞ்சு முன்னேற பார்க்கண்டா. இப்படியே வெகுளித்தனமாக இருந்தால் என்ன அர்த்தம்? என்னை எப்பவுமே வெகுளித்தனம் தானே காப்பாற்றும். நல்லா காப்பாற்றண்டா உன்னைய. மாதிரி வலசரா பக்கத்தில் எங்கடா உன் வீடு? ஈபி பக்கத்துலண்ணா. எதுக்கு? ஒன்றும் இல்லைடா, உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி செலவனை கொடுத்தாருல, அந்த பையன் எடுத்துட சொல்கிறியா? நீ வேறுண்ணா, அந்த ஆள் சும்மாவே செய்ய மாட்டான். சொல்லியிருந்தா நானா எடுத்துன்னு வந்திருப்பல்ல. உன் நம்பரும் தெரியாது, அட்ரஸும் தெரியாதுல்லடா. அந்த பேக்கு போய் வேணுமே. போயிடலாண்ணா என் வீட்டில் தானே இருக்கும், போகும்போது எடுத்துக்கலாண்ணா. இவன் ஒருத்தன். அதான் பூட்டி இருக்குதுல்ல.
டேய் அங்கே போய் உட்காரு, யாராச்சும் வந்து பார்த்து சொல்லு. ஆ. வினோத்து 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 எங்கடா மச்சான் இருக்கா? வினோத்து 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 என்னடா மச்சான் டேய் குரல் மட்டும் தான் கேட்குது, எங்கடா இருக்கா? டேய் கட்டாம வாடா. இன்ஸ்பெக்டருக்கு பேஸ் தட்டிச்சுன்னு நினைக்கிறேன். ஃபோன் மேலே ஃபோன் அடிச்சுக்கினே இருக்கான். மச்சான் எனக்கு அதே டவுட் தான் மச்சான். நாங்கள் வரும்போது அந்த ஏட்டு வேற எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தான்டா. அப்புறம் என்னாச்சு? எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல? ஒரு 20 நிமிஷமாக எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தான்டா. எவன் வந்தான்னா எடுக்க வேண்டியதெல்லாம் எல்லாமே எடுத்தாச்சு. விடியறதுக்குள்ள நம்ம இங்கேருந்து கிளம்பணும். ஏய் வேற ஒரு பிரச்சனை இருக்குடா. இன்ஸ்பெக்டர் வேறு வீட்டுக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஏதோ சொல்ல வந்தியா? என்ன மச்சான் அது ஒன்றும் இல்லை, வரும்போது மாறியை கூட்டு வந்தான் மச்சான். மொத்த அந்த நாய் எதுக்கிட்ட கொண்டு வந்த? அவனுக்கு தெரியுமா? தெரியாது. பைத்தியமாடா உனக்கு? அவனை எதுக்கிட்ட கூப்பிட்டு வந்த? அது இல்லை மச்சி, நான் கொத்த அது இல்லை இது இல்லைன்னு. வேணுக்கு நான் கூட்டு வருவாங்க. டேய் ஒருத்தன் பிளான் போட்டானா அதுபடி செய்யுங்க. நீங்களா எதுவும் செய்யாதீங்க. டேய் நான் பையில கட்டி வெளியே இறங்கி வரும்போது அவன் சத்யநாராயண பணம் வேணும்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருந்தான்டா. அப்படியே என்னைய பார்த்துட்டான். அங்கேயே விட்டு வர சொல்றியா? அதான் கட்டி வரலான்னு சொல்லிட்டு பேச்சு கொடுத்து இங்கே கூட்டு வந்திருக்கேன். நான் அங்கே பையோட பார்த்தானா? டவுட் வந்திருக்குமா? டேய் வா பார்த்துக்கலாம். எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரியல. மச்சான் இவன் சின்ன பையன் தான்டா, எனக்கு தெரியும். டேய் என்னாச்சு? டேய் டேய் நில்றா. அந்த மைதிக்கு தான் அப்பயே சொன்னேன். நான் சொல்றது கேளுங்க. இப்ப தேவையில்லாம பிரச்சனை ஆயிடுச்சு பாரு. இப்ப செஞ்சுட்டான்ல, என்னை பார்க்க வரும்போது எங்க உட்காந்து இருந்தான்? மச்சான் இங்கே தானே உட்காந்துருந்தா. யாரும் சார் பார்க்க சொல்லிட்டா. எங்கே போயிருப்பா? டேய் அவன் எங்க போயிருக்க மாட்டான். நீ இப்படி போ, நான் இப்படி போறேன்.
என்னடா டேய் மாறி எங்கடா இருக்கா? டேய் வெளியே வாடா. டேய் அதெல்லாம் பயப்படாதடா. ஆனால் என்னடா பண்ண போகிறோம் நீ? ஆ உனக்கு எவ்வளோ காசு வேணாலும் தரேன். அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கலாம். நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். வெளியே வாடா. நான் எதுவும் செய்ய மாட்டேன்ற கையில் கத்தியெல்லாம் வச்சுக்கிறியாண்ணா? உனக்கு என்ன பிரச்சனை? காசு தானே பிரச்சனை. ஆ டேய் வினோத் அண்ணன் தான்டா பேசுகிறேன். வெளியே வந்துடுறா. நான் சொன்னதே சொல்கிறேன். டேய் தம்பி மாறி, உனக்கு எவ்வளோ காசு வேணுமானா தரேன்டா. வெளியே வாடா. அம்மாவை நல்லபடியாக வச்சு பார்த்துக்கலாம்டா. உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நீ வெளியே வாடா. டேய் மயிறு, என்ன கனவுச்சி விளையாடுறியா? வெளியே வாடா. டேய் ரைட்டில் போடா. டேய் வெளியே வரேன்டா. உயிருக்கு தான் பயந்து வரேன். நான் அப்படியே ஓடிப்போ. சலாம் போட்டு விட்டுறேன். இது யாருக்கிட்ட சொல்ல நினைச்ச உம்மால அவ்வளவுதான். என்னடா பண்றது? இந்த ராத்திரில போய் எங்க தேடுவ? பார்த்தல பாத்தத்துல குத்தி போட்டு வர வேண்டியதுன்னு. பிடிச்ச எல்லாம் நக்கிட்டு தான் போகணும். எங்கடா போற போறான்? அவங்க அம்மா பக்கம் தான் போயிருப்பான். அங்கே போனால் பிடிச்சிடலாம். சாலம் நமக்கு ஃபோன் போடுறா. எங்கடா இருக்கா? ஏய் வீட்டிலடா. சொல்கிறா. வீட்லையா? அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, ஒரு சின்ன பிரச்சனை ஆச்சுடா. ஏய் முதல்ல உள்ள பிரச்சனையும் இன்னும் முடியலடா. அதுக்குள்ள அடுத்த பிரச்சனையா? ஏய் அது இல்லைடா. ஏய் இப்போதான் நான் கத்தி கழுவி நிற்கிறேன். என்னன்னு சொல்லு. ஒன்றுடா, இந்த மாறி பையன் இருக்கான்ல, உன் கூட சுற்றி இருப்பான் அவனா? ஆமாண்டா அவன். சாலமா, வினோத் பேசுறேன். ஏய் சின்ன பையன்டா மாறி. அவன் கூட என்னடா பிரச்சனை? தீரத் அந்த பையன் பார்த்துட்டான். அவனையும் அங்கே வச்சு பார்த்துட்டான். ஏய் கோத்தா, உங்களை நம்பி தானடா நான் இறங்கினேன். ஏய் எதுக்கு பதற? நடந்துச்சு. விடியத்துக்குள்ள அவனை பிச்சாகணும். ஏய் ஓனரை போட சொல்கிறீங்க, கூட வேலை செய்கிற பையனை போட சொல்கிறீங்க. சரி, அவன் ஃபோட்டோ இருக்கா? ஃபோட்டோ
ஃபோனில் தான் இருக்குது. அவன் ஃபோட்டோவையும் அட்ரஸ் அனுப்புங்கடா, பார்த்துக்கிறேன். இந்த அனுப்பு. ஹலோ, ஏய் ஃபோட்டோவை நான் அனுப்பிச்சி விட்றேன், அட்ரஸ் நோட் பண்ணிக்கோ. நம்பர் 2 அன்பநகர் முதல் தெரு, ரைட் சைடில் 2வது வீடு. ஏய் என்னடா? அவனை பார்த்தா குத்தி போட்டிருப்பாரா? அவங்ககிட்ட பை இருக்கு, வாங்கி வைக்க சொல்லு. அவனை பிடிச்சவனா எதுவுமே செஞ்சிட வேணாம். மெதுவாக அவங்ககிட்ட விசாரிச்சுட்டு அவங்ககிட்ட இருக்க பையன் மட்டும் வாங்கி நாங்கள் அங்கே வந்துட்டுருக்கோம். ஏய் அவன் வேப்பத்திரமா தான் பேசுவான், காண்டாகி போட்டான். அவன் கையில் இருக்க பேக்கு முக்கியம்டா, நாங்கள் வந்துகிட்டே இருக்கோம். சரிடா. சொல்றா உங்க ஓனர் என்ன பண்ணீங்க? எங்களுக்கு தெரியாது சார். போய் சொல்லாதடா, போய் சொல்லாத. சொல்றா, தெரியாதுன்னு மட்டும் சொன்னா கொண்டே விடுவேன். நான் எதுவும் செய்யல சார். போய் சொல்லாத, போய் சொல்லாத, போய் சொல்லாதடா. நான் தான் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரேனே. சொல்றா சார். அது எனக்கு சம்பளம் கொடுக்காதனால நான் வேலைக்கு போறேன் இல்லை சார். எங்கள் அப்பா பார்க்கல சார், என்னை விடுங்க சார். எங்கள் அப்பா பார்த்து யாரும் இல்லை சார். இல்லை சார், கொடுக்கலாம் விட்டுரு, திரும்ப கேட்காத. அந்த விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன். சார் இல்லை சார், செல்வா வீட்டுக்கு போனோம் சார். செல்வாவையும் செல்வா குடும்பத்தையும் கொண்டு போட்டிருக்காங்க சார். என்ன சொல்கிறேன்? செல்வா ஃபேமிலியா? ஆமாம் சார். யோ, நானும் இவ்வளோ நேரம் அங்கே தான் இருந்தேன். பிரச்சனை வந்துச்சுன்னா நானும் மாட்டுவேயா? எப்படியாவது இந்த பிரச்சனையை முடிக்கணும். என்ன புரிஞ்சுதா? நான் பார்த்துக்கிறேன் சார். அப்புறம் இந்த மேட்ரில் இன்வால்வ் ஆன ஒருத்தரை பிடிச்சிட்டேன் சார். செல்வத்துக்கு கீழே வேலை பார்த்து வந்தான் சார். யோ முத்து, அவன் விட்டுறாதையா? அவனை வச்சு தான் நான் தப்பிக்கணும். புரிஞ்சதில்ல? பார்த்துக்க. நான் பார்த்துக்கிறேன் சார். ஏய் 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 நில்றா. ஏய் ஏய் எப்படி வரலடா? இப்ப வாடா. இந்த பையன் ஓட்டியா? என்ன வந்து பிடிக்க வர? முத்து, யோ. யோ லைட் அப்படியே மயிறு. அவன் உயிரை கையில் பிடிச்சி ஓடி வரான். லைட் கேட்குதா? வந்தா கால் பண்ண மாட்டியா? எப்போ வந்த? நீ வரேன்ற பட்சத்தில் என்ன எதுக்கிட்ட வர சொன்ன? எதுக்கு வரணுமா? சூப்பர் சூப்பர். நான் யாரு? தோ அது யாரு? அது உன் பொண்டாட்டி, நான் உன் புள்ள. எங்களை பார்க்க கூட வரமாட்டேல்ல? இத பாரு, என் நேரம் உங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்க சொல்றியா? எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. இப்படியே வெளில போய் சொல்லு, சூத்தால சிரிப்பான். இப்ப நீ எல்லாம் ஒழுங்கா இருந்தா நாங்களாம் ஏன் எப்படி இருக்க போறோம்? கொல்றவங்க அடுத்தவன்ட்ட வேலைக்கு போயிட்டு 5க்கும் 10 கெஞ்சிக்கிட்டு இதை பார்க்கறதுக்கு ஆள் கூட இல்லாம வியாதி வந்து கிடக்கு. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. என்கிட்ட வாங்கின காசை கொடு, நான் கிளம்புறேன். காசா? எந்த காசு? காசெல்லாம் இல்ல. ஏய், கெட்ட கோவம் வரும். மருந்துக்குன்னு வாங்கிட்டு போனல நேத்து, அந்த காசை கொடுற மரியாதையா? யோ, நானே உசுருக்கு பயந்து ஓடி வரேன். வந்ததுல இருந்து காசு கொடுன்னு கேட்டுனுக்குற. என் ஓனரை கொண்டானுங்க. தலை வேற கால் வேற வெட்டி போட்டானுங்க.
என் கூட வேலை செய்கிற ஒரு பையன் என்னையும் கொள்றதுக்கு துரத்துறானுங்க. பையன் மட்டும் திறந்து பார்க்கலாம், என் தலையும் போட்டிருப்பானுங்க. ஏய், நீ பாட்டுக்கு இங்கே ஓடி வந்துட்ட, அவனுக்கு உன்னை தேடி வர மாட்டானுங்க. இங்க நம்ம 2 பேர்கிட்டையும் அந்த பையனுக்கு தன ஞாபகம் இருக்கா? அந்த பேக் இப்போ எங்கே வச்சிருக்க? ஏய், உங்ககிட்ட தான்டா பேசிட்டு இருக்கேன். நீ பாட்டு போயிட்டே இருக்க. உன் காசு வேணாம், ஒரு மயிறு வேணாம், எனக்கு 3ஆம் தேதிக்குள்ள வீடு வேணும். ஏண்டா இவளுக்கு நோய் வந்துச்சுன்னா அதுக்கு நான் தான் பொறுப்பா? இழுத்துக்கிட்டு கிடக்குறான், செத்தும் தொலைய மாட்டேங்கிறான், என்ன போட்டு உயிரை வாங்கிட்டு இருக்கான். ஏய், பணம் இல்லை இல்லைன்னு சொன்ன, ஏது இவ்வளோ பணம்? எனக்கே தெரியாதியா? தெரிஞ்சிருந்தா நான் ஏன் உன்கிட்ட கடன் கேட்க போகிறேன்? அந்த ஓனர் 4 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்தான். இதை வீட்டில் வச்சிரு, நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னான். அப்போ வச்சது. இப்போ தான் இதை திறந்து பார்க்குறேன். பணம்னு தெரிஞ்சிருந்தா நான் இதை வாங்கியிருக்கவே மாட்டேன். அந்த ஓனர் கொடுக்க வேண்டிய பணம் எனக்கு வட்டியோடு கிடச்சிருச்சு. ஹலோ, சொல்லுங்க சார். ஹோமிஸ் டாக்டர் கேட்டிருந்தேன். பேஷண்ட் நேம் சாந்தாவா? சாந்தா. சார் நான் ஆல்ரெடி சொன்னேன் டாக்டர் வந்துருவாங்கன்னு. மேடம், போன தடவை வந்தப்போ டாக்டர் மருந்து பேர் ஒன்று சொன்னார். அது கூட 2 லட்ச ரூபான்னு சொன்னார். எக்கிலோசமாப்பா? அது ஒன்று கொண்டு வந்துருங்க. ஓகே சார், நான் டாக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே மேடம். அதெல்லாம் அவ பொழைக்க மாட்டா. அதான் இவ்வளோ பணம் வச்சிருக்கிய, என் பணத்தை கொடு, நான் கிளம்புறேன். யோ, நீ எவ்வளோ ஒரு அப்பாவாயா? மனன்னு சாவுற. எனக்கு தெரியாது, பணத்தை கொடு, நான் கிளம்புறேன். எல்லாம் உன்னாலதான் உனக்கு கழுத்தை பிடிச்சா என்னால் செய்ய முடியாது நினச்சிக்கிறியா? உங்கள் அம்மா இல்லை, செவுட்லேயே விட்டண்ணா. உன்னை செய்ய நினச்சா என்றைக்கே செஞ்சுருப்பேன். பொண்டாட்டியை காப்பாற்றுறதுக்கு வக்கு இல்லை. எனக்கு எதுவும் தெரியாத நினச்சிட்டு இருக்கா? நான் பிறந்து 4 மாதம் இருக்கும். இதுக்கு ஜன்னி வந்து சாக கிடக்கல ஊருக்காரங்களாம் பிழைக்க மாட்டேன்னு சொன்னப்ப அதுகிட்ட கேட்டு அதோட தங்கச்சி கல்யாணம் பண்ண பாரு. கோமால அன்னைக்கே உன்னை செஞ்சிருக்கணும். ஒரு 7 ரூபாய்க்கு பேரம் பேசுனல நீ. யோ, வாயா. என்ன எவனோ வராயா? இப்ப என்ன மைத்துக்கு வந்து கூப்பிடுற? வாயா. வீட்டில் யாராவது இருக்கீங்களா? இது சாந்தாவோட வீடு தானே? ஆமா. ஓ, ஏன் எல்லாம் லைட்டே போடாம அப்படியே இருக்கீங்க? அப்புறம் நீங்க தானே கால் பண்ணியிருந்தீங்க? ஆமா. நீங்க உண்மையான டாக்டர் தானா? புரியல. எனக்கு சந்தேகமா இருக்கு. டயாலிசிஸ் பேஷண்ட் அவங்க வீடு தானே இது? ஆமா. ஐ எம் டாக்டர் தில்சன். சூர்யா ஹாஸ்பிட்டல்ல இருந்து நீங்க தானே கால் பண்ணி சொன்னது? நாங்க தான். நான் ஹோம் விசிட் டாக்டரா வந்திருக்கேன். சரி. ஸோ ஒய்? சரி, நீங்க வாங்க. உங்க பேக் செக் பண்ணணும். என்ன சொன்னீங்க? உங்க பேக்கை செக் பண்ணணும். இவரு உங்க பையனா? ஆமா, என் பையன்.
என்னது? கொடுங்க. என்ன சார்? நீங்கள் உண்மையான டாக்டர் தான். வா. நீங்கள் தான் இந்த செட்டப் எல்லாம் பண்ணதா? ஆமாம் டாக்டர். வீட்டில் வச்சு எவ்வளோ நாளாக பார்த்துட்ருக்கீங்க? 1 வருஷம் இருக்குங்க டாக்டர். இங்கே பாருங்கள், இப்போது கழுத்தில் இருக்கிற அந்த டியூப்பில் பூச்சி இருக்கு. ரொம்ப நாளாக ஒரே இடத்துல படுத்துட்டு இருக்கிறதுனால முதுகு ஃபுல்லாக புண்ணாயிருக்கு. ஸோ நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் வெளியே இருங்க ப்ளீஸ். வெளியே போங்க தம்பி. டோர் லாக் பண்ணிட்டு போப்பா. ஏன் இன்னும் அட்மிட் பண்ணாமல் இருக்கீங்க? அந்த அளவுக்கு வசதி ஒன்றும் இல்லை டாக்டர். நான் சம்பாதிக்கிற பணம் எல்லாமே அம்மாவுக்கு தான் டாக்டர் செலவு பண்ணுறேன். 1.5 வருஷமாக ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க சார். ஓகே. அதுக்கு மேலே ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்துக்க பணம் இல்லை. ஓகே. வீட்டில் வச்சு பார்த்துக்க முடிவு எடுத்தேன். எஸ்டியில் வச்சு எனக்கு 2 மாதமாக ட்ரைனிங் கொடுத்தாங்க டாக்டர். ஐசி பெட்டு இன்வெர்ட்ரு எல்லாத்தையும் வாங்கி போட்டு வீட்டில் செட் பண்ணி நான் தான் டாக்டர் அம்மாவை பார்த்துட்டு இருக்கேன். பார்த்துக்கிறது பெரிய விஷயம் இல்லை, சுற்றி இருக்கிற இடம் ஸ்டெரைல்டாக இருக்கணும்ல. வீட்லேயே வச்சு எவ்வளோ நாள் தான் ட்ரீட்மெண்ட் பார்ப்பீங்க? டாக்டர், எனக்கு ஒரு உதவி மட்டும் பண்ணுறீங்களா? சொல்லுப்பா. போனவொடனே ஆம்புலன்ஸ் அனுப்பிச்சி விட்றீங்களா? நான் இப்போவே அம்மாவை அட்மிட் பண்ணிடுறேன். சீக்கிரமாக அவங்கள அட்மிட் பண்ணுங்க. எப்படியாவது எங்கள் அம்மாவை காப்பாற்றிருக்கு டாக்டர். டோன்ட் வரி, நான் பார்த்துக்கிறேன். தம்பி, இங்கே இபி ஆஃபீஸ் அங்கே இருக்கு. தெரியல. தம்பி ஒன்னதான் அன்பு நகர் 5வது தெரு எங்கே இருக்கு? பக்கத்து தெருவில் சேட்டு கடை பக்கத்தில் அந்த தெரு. இந்த பக்கம் போகலாமா? இப்படி போகலாண்ணா. ஓகேப்பா. அன்பு நகர் 1வது தெரு தானே? 5 கிலோ. எல்லாம் எனக்கு தெரியும். கம்பெனி ஃபோட்டோ அமைச்சிருக்காங்களா? நான் பணத்தை வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன். சரியா? ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காத, வெயிட் பண்ணு. சரி, பணத்தை எப்படியும் கொடுத்துருவான். நான் சொன்ன இடத்துல நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருங்க, நான் வந்துட்டே இருக்கேன். சரி. ஊருக்கு வரோன்னு கால் பண்ணி உங்கள் அம்மாட்ட சொல்லிடுங்க. எப்படியாவது சொல்லி சமாளி. ஒரு நிமிஷம் இரு. இதில் எவ்வளோ பணம் இருக்குன்னு நான் இன்னும் எண்ணி கூட பார்க்கல. நான் உங்ககிட்ட சண்டை போட்டு திட்டினதெல்லாம் மனசில் வச்சுக்காத. இதெல்லாம் வேணும் பண்ணலப்பா. எனக்கு உன் மேலே பாசெல்லாம் இருக்குப்பா. அப்பா, டேய், அம்மாவை இப்போ ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும். அம்மாவை காப்பாத்துப்பா. நீ மனசு வச்சா முடியும். உன்னை விட்டா எனக்கு யார் பாருக்கா உதவி பண்ண? என்னை எல்லா இடத்துலையும் சுத்து போட்டானுங்க. வெளியில போக முடியாது. யாரு? நான் சொன்னல என்னை தேடி வருவாங்கன்னு, அவனுக்கு இங்கே வந்துட்டாங்க.
அம்மாவை எப்படியாவது ஹாஸ்பிட்டலில் சேர்த்துரு. இதில் ஒரு 3 லட்ச ரூபா எடுத்து ஹாஸ்பிட்டலில் கட்டிடு. என்னை பற்றி எதுவும் நீ நினச்சிக்காத. மிச்ச பணத்தை நீயே வச்சுக்க, உன் வாழ்க்கையை பாரு. உன் காசு எனக்கு எதுக்குடா வேணும்? என் காசை மட்டும் குடுறா. என்ன இருந்தாலும் அவன் நான் தாலி கட்டின மனைவி, நீ நான் பெத்த புள்ள. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். அம்மாவை ஆஸ்பத்திரியில் சேர்த்துடுறேன். உனக்காகலாம் நான் காத்துக்கிட்டு இருக்க முடியாது. என்னை தேடி அவங்க இங்கே வரதுக்குள்ளே நாம் முந்திப்போம். என்னை மட்டும்தான் தேடுறானுங்க. நீயும் அம்மா இருக்கிறது யாருக்கும் தெரியாது. அவனுங்க என்னை மட்டும்தான் தேடுறானுங்க. பிரகாஷ் வந்தா கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துடுவான். அவனுக்கு நம்ம வீடு தெரியும். அவனை நான் சமாளிச்சுக்கிறேன். நீ எவ்வளோ சீக்கிரமாக அம்மா போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்க முடியுமோ கிளம்பிடுங்க. நான் பார்த்துக்கிறேன். அவனுங்களை முடிச்சுட்டு நான் ஹாஸ்பிட்டலில் வந்துடுறேன். மா, நர்ஸ் என்னன்னு தெரிலம்மா. நீ என்னை விட்டு ரொம்ப தூரமாக போயிடுவோன்னு பயமாக இருக்குமா. கடைசியாக ஒரு வாட்டி என்ன பாருமா. நான் போகிறேன், திரும்பி வருவானு தெரியல. அவங்க என்னை தேடிட்டு இங்கே வர்றதுக்குள்ள நான் அவன் கையில் மாட்டணும். எப்படியே என்னை உயிரோட விட மாட்டானுங்க. உலக அம்மாத்த எனக்கு வேற வழி தெரியல. ஹாஸ்பிட்டலில் 3 லட்ச ரூபா கட்ட சொல்லியிருக்கேன். உடம்பு சரியாகி வந்ததுக்கப்புறம் மீதி பணத்தை வாங்கி செலவுக்கு வச்சுக்கோ. இங்கெல்லாம் வராத. உன்னெல்லாம் யாரும் இங்கே பார்த்துக்க மாட்டானுங்க. ஏதாவது அனாதை மடத்துலையோ ஆசிரமத்துலேயோ போய் தங்கிங்க. நான் பேசுறதுல நீ கேட்டுட்டு இருக்கிற நம்பிக்கையில தான் பேசிட்டு இருக்க. நீ உயிரோட இருக்கிற வர உன் மனசுல நான் இருக்கிறத மறந்துடாதப்பா. இந்த ராத்திரி நான் சாகணும்னு விரும்புது. நான் உன்னை விட்டு ரொம்ப தூரமா போயிட்டு இருக்கேம்மா. எவ்வளோ தூரம் போனாலும் கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம சந்திப்போம்மா. நம்ம சந்திக்கிற அந்த நாளில் நம்மளை சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த சொந்தம் பந்தம் இந்த நோய் நொடி எதுவுமே இருக்காது. அம்மா அம்மாங்கிற பாசத்தை தவிர. இந்த பக்கம்டா லைட்டா போடா. போ போ. பக்கத்தில் தானே இருக்கிற, எது கத்துற? இவ்வளோ நேரம் என் கையை பிடிச்சிருந்தியாவா? இது போதுமா எனக்கு? இவ்வளோ எப்படி நான் காப்பாத்திரு? என்னடா ஒரே மாதிரி 2 வீடு இருக்கு? 2 வீட்டில் ஏதோ ஒன்று தான். இந்த வீடு மட்டும் டவுட்டாக இருக்கு.
டேய் எவனா இருப்பானோ எவனா அந்த ஃபோட்டோவில் செக் பண்ணு. நீ போ, நான் பார்க்குறேன். அவனே தான். ஆமாடா இரு. டேய் அவன் கையில போடுறான். அதானே பெரிய மயிர நீ. வாயை திறந்து சொல்லவே இல்லை. செத்துற போறேன்டா. ஏய் வினோத்தை கண்ணு முடிச்சு அடிக்க சொன்னா காலை கட்டி கொடுத்தா உங்ககிட்ட ஒரே பிரச்சனை மச்சி. டேய் என்னடா வாயை தந்தானா? எவ்வளவு அடிச்சாலும் வாயை திறக்க டேய் மாட்டேன். காக்கா சக்தியில வந்திருக்காரு, கூட்டு வா போ. வான்னா வர போறான். இவனுக்கு என்ன அனுப்புறான்? நான் ஊத்தனா வராங்க. தத்தி மேல ஓடுறான். டேய் ஐய எங்கடா வச்சிருக்க? டேய் 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 இருங்கடா. கடைசி அந்த மூஞ்சியை பாத்துறேன். டேய் மயிறு ஓனர் இல்லைன்னு சொன்னா போக மாட்டியா? என்னையே எடுத்து பேசுற நீ? வயசு என்ன என் வயசு என்னடா? அவ்வளோ பெரிய ஆளாடா நீ? டேய் இவன் பையன் பத்தி ஏதாவது சொன்னானா? நோ எவ்வளவு அடிச்சாலும் வாயை திறக்க மாட்டானா? பிறகு ஏன்டா அவனை உசுரோட விட்டு வச்சிருக்கீங்க? கொளுத்திருக்க வேண்டாமா? டேய் காக்கா அந்த கேர எடுத்தானா? சரிண்ணே. ஓ ஓனர் பண்ணுறதுக்கு இன்ஸ்பெக்டர் இருந்தால அது வீடியோ எடுத்தாச்சு. இந்த தானே இன்ஸ்பெக்டர் கொச்சல் குத்தானுச்சுக்க, இதை வச்சு மிரட்டிடலாம். இதுக்கு போய் பயன் சாவர. நான் தானே அந்த வீட்டில் வேலை செய்கிறவன். அந்த போலீஸ்காரங்க எனக்கு நல்லா தெரியும். அண்ணே மாட்டிப்பாமா. அட, இவன் வேற. மச்சான் அவன் 4 அடிக்க செத்துட்டானா? செத்துட்டானா? டைம் ஆச்சு, குப்பை வண்டி வரும், குப்பை வண்டியில் தூக்கி போடு. சரி. டேய் இவன் எவ்வளோ
நாள் அடிச்சாலும் உண்மை சொல்ல மாட்டான். வாயில பெட்ரோல் ஊற்றி ஆட்டுறா. நீங்க வந்து என்ன பண்ற? டேய் இவனை அனுப்பிச்சு அந்த பையன் எங்க இருக்கு தேட சொல்லு. டேய் அண்ணன் சொன்னாரு காசு தடா நீ போய் எடுத்துட்டு வா. சரிடா நான் போயிட்டு வரேன். வாய் தரடா வாய் தரடா நீ மயிர் வாய் தரடா டேய் சொல்றா. என்னடா பிரேரஞ்ச மாதிரி இருக்கான். டேய் என்னடா ஆச்சு? ஏய் பெட்ரோல் உங்களுக்கு தெரியல. என்னடா ஆச்சு? என்னடா பயப்படுறீங்க? இப்படியா போய் நான் கருத்து வச்சுக்கிறானா? தெளிவா தானே வந்திருக்கான். அவன் திட்டம் போட்டு தான் அவன் நாக்கு அறுத்து வந்திருக்கான். அவன் வாயிலிருந்து இனி எந்த வார்த்தையும் வராது. இவன் இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. டேய் இவனை பின்னாடி போங்கடா, தூக்கிட்டு போங்கடா. அறுத்துக்கிட்டா வலிச்சிட்டு வாடா. சார் நான் அப்பயே கிளம்பிட்டேன் சார். நீங்கள் தானே அவங்க பொண்டாட்டி கூட இருந்தீங்க. எனக்கு என்ன தெரியும்? நடந்தால் அதுக்கு பிறகு தான் நடந்திருக்கணும். எல்லா பிரச்சனையும் எங்களை மாட்டி விட பார்க்குறீங்க சார். நான் வீட்டில் இருக்கேன். எது நடந்தாலும் நாங்களே சரண்டர் ஆகணுமா? சொல்லிட்டே இருக்கேன். யோ முதல்ல வாட்ஸ்அப்பை பாரு. இவன் என்னடா பண்ணுறது? எங்கேயா மாத்திரியா? பாடு தூக்கிட அவனை அடிங்க. இரு. எவ்வளோ தூரம் போனாலும் கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம சந்திப்போமா? நம்ம சந்திக்கிற அந்த நாளில் நம்மளை சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த சொந்தம் பந்தம் இந்த நோய் நொடி எதுவுமே இருக்காது. அம்மா அம்மாங்கிற பாசத்தை தவிர